வணக்கம். ஏபிஜே அருள். அன்பர்களே, கடவுளை காணிக்கையால் கட்டுப்படுத்த முடியுமா? ஆண்டவரின் அருளை ஆசார சடங்குகால் பெற முடியுமா? இறைவனின் திருவுருவத்தை வேள்வி மந்திரத்தால் பார்த்திட முடியுமா? இதுவே இன்றைய விசாரம். மேற்படி காணிக்கை, சடங்குகள், வேள்விகள் இவை செய்வதற்கு யாராலும் முடியும். இதை செய்வதற்கு நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படித்தானே? நல்லவர்களும் மேற்படி வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவை தேவையா? கடவுள் இதற்கு இறங்கி வருவாரா? நம் துன்பங்கள் போய்விடுமா என்று தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை அவர்களிடத்தில். ஆனால் இன்றைய விசாரத்திற்கு எது உண்மை என்ற தெரிந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இதற்கு மேல் தொடர வேண்டுகிறேன். நமது வாழ்வியலில் ஏதேனும் ஒன்றை செய்யும்போது அல்லது வாங்கும்போது அதன் தன்மையை தெரிந்து கொண்டுதானே செய்கிறோம். அதுபோல் இறை விஷயத்திலும் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல பேரறிவாளன் இறைவன். இறைவனின் உண்மை இயலை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? இதோ வள்ளலார் சொல்கிறார்கள், இறைவனின் திருவுருவம் என்பது எங்கும் நீக்கமர நிரம்பியுள்ள அருள் ஜோதி மயம். அந்த மெய்ப்பொருள் தனிப்பெருங்கருணையாக உள்ளது. இங்கனம் கடவுளின் உண்மையில் இருக்க அக்கடவுளின் திருவுருவை காண நமக்கு உண்மை அறிவும் அக்கடவுளின் அருளை பெறுவதற்கு உண்மை அன்பும் தேவையா இல்லையா? ஆம், அறிவும் அன்பும் ஆண்டவரை காண அருள் பெறுவதற்கு தேவை என குழந்தை கூட சொல்லிவிடும். அன்பும் அருளும் இவை மட்டுமே போதும் என்கிறார் வள்ளலார். இவை போதும் என்ற பிறகு மற்றவை அனாவசியம்தானே, தேவையற்ற செலவுதானே? சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? அன்பர்களே, சமய மத மார்க்கங்களில் கடவுள் உண்மையை முழுமையாக சொல்லவில்லை என ஒரு பாடலில் ஒரு எடுத்துக்காட்டுடன் சொல்கிறார் வள்ளலார். அனுபவ மாலையில் வள்ளலார் இதோ பாருங்கள். மதவாதிகள்தாம் கவ்வை பெரு குருடர் கரிகண்ட கதைவோலை கதைக்கின்றார் என்ற வரி உள்ளது. மதத் தலைவர்கள் காட்டிய கடவுள்கள் குருடன் யானையை தடவி பார்த்து சொல்லியது போல் சொல்லி உள்ளார் இந்த பாடலில் வள்ளலார். யானையின் காலை பிடித்தவர் யானை தூண் போல் உள்ளது என்கிறார். வாளை பிடித்து பார்த்தவர் இல்லை இல்லை, யானை ஒட்டடக்குச்சி போல் உள்ளது என்கிறார். யானையின் காதை பிடித்தவர் யானையானது சொலகு போல் உள்ளது என்கிறார். துதிக்கையை பிடித்தவரோ யானை தூண் போல் உள்ளது என்றார். வயிற்றுப்பகுதியை தடவி பார்த்தவர் யானை பாறை போல் உள்ளது என்றார். அன்பர்களே, இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கண்ட அளவில் சொன்னது உண்மைதான். ஆனால் முழு உண்மையா என்றால் இல்லை. அதுபோல்தான் அவரவர் முயற்சியால் எந்த அளவு தெரிந்து கொண்டார்களோ அந்த அளவு அதை முடிவாக எடுத்துரைத்து அதன் அடிப்படையில் பல மத மார்க்கங்கள் உலகில் உருவாகி உள்ளது. ஆனால் வள்ளலார் கண்டு வெளிப்படுத்திய கடவுளை
உலகில் எவராலும் மறுக்க முடியாது. காரணம், முதலில் கடவுளின் உண்மை நிலை கடவுளால் நமக்கு தெரியப்படுத்துவதாக உள்ளது என்கிறார். அங்ஙனம் அவர் கண்ட கடவுளை பற்றி உலகிற்கு பதிவுபடுத்தியது யாதெனில், கடவுள் இறைவன் இயற்கை உண்மை தனிப்பெரும் பொருளாயும் இயற்கை விளக்க தனிப்பெரும் பதமாயும் இயற்கை இன்பத் தனிப்பெரும் சுகமாயும் பிரிவின்றி நிறைந்த பெருத்தன்மையாராய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்கிறார் வள்ளலார். அன்பர்களே, இறைவன் ஒன்றா இரண்டா அல்லது பலவா என்பதற்கு சுத்த சன்மார்க்கம் சொல்கிறது ஒன்றெனும் ஒன்றே. ஆண்டவரின் உருவம் உருவா அருவா அருவுருவா என்பதற்கு சுத்த சன்மார்க்கம் சொல்கிறது ஆண்டவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒளி அருட்பெரும் ஜோதி என்கிறது. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பமாகி இருப்பவன் இறைவன். அவர் உண்மை, அக அனுபவமே உண்மை என்பதை எவர் மறுப்பர்? சுத்த சன்மார்க்கத்தில் வழிபாடு என்பது இரு வகையில் உள்ளது. ஒன்று புற வழிபாடு. நாம் புறத்தில் ஒழுக்கத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்து கொண்டு நம்மால் முடிந்தவரை ஏழைகளுக்கு மற்ற உயிர்களுக்கு உதவுதல், அதாவது ஜீவகாருண்ய பணி செய்தல் போதுமானது புறத்தில். மற்றொன்று அக வழிபாடு. நாம் நம் அகத்தில் நம் நிலை என்ன, நமக்கு மேல் அனுஷ்டிக்கும் தெய்வத்தின் நிலை என்ன என விசாரம் செய்ய வேண்டும். இறைவன் சொரூபத்தை இறைவனே காட்டினால் அன்றி நம்மால் பார்க்க முடியாது. அப்போதுதானே இறைவன் மிகப்பெரியவன் ஆவார். அதனால் இறைவனின் தரிசனத்தை காண இறைவனிடமே கண்ணீர் விட்டு அக வழிபாட்டில் வேண்ட வேண்டும் என்கிறது சுத்த சன்மார்க்கம். புற வழிபாட்டில் தயவு செய்கையும் அக வழிபாட்டில் அறிவு விசாரமும் வந்துவிட்டது பார்த்தீர்களா? இந்தபடியான வழிபாடு முறை மட்டும் போதும் என்கிறது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம். இதுவே உண்மை, இதுவே சிறப்பாகும். ஆனால் இதை சாதாரண வகையில் சொல்வதாக இருந்தால், நீங்கள் செய்கின்ற வழிபாட்டில் மற்ற உயிர்களுக்கான தயவு செயலும் உங்களுக்கு அந்த வழிபாடு அறிவு விசாரமாக உள்ளதா என பாருங்கள். போதும். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வதாக உள்ளது. இன்னும் தெளிவு பெறுவதற்கு வள்ளலாரின் 4 விண்ணப்பங்களை ஊன்றி படிக்க வேண்டுகிறேன். கீழ்வரும் வெப்சைட்டில் காண்க. தொடர்ந்து நல்ல விசாரம் செய்வோம். நன்றி. ஏபிஜே அருள்.